1984 ஆண்டு நடைபெற்ற உண்மை சம்பவம். ஒரு காலை நேரம் கல்கத்தா பட்டணம் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது. அன்னை தெரசா தெருக்களிலே தன்னுடைய விடுதி பிள்ளைகளுக்காக நிதி திரட்ட செல்கின்றார். ஒரு கடைக்காரரிடம் கரங்களை நீட்டி என் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் கடைக்காரரோ கோபத்துடன் அன்னை நீட்டிய கைகளில் எச்சிலையும் விழுந்தார். அதை கண்டு சற்றும் மனது தளராத அன்னை தெரசா அவர்கள் மிக மென்மையாக, மிகவும் நன்றி ஐயா, எனக்கு என் குழந்தைகளுக்கு வேறு ஏதாவது கொடுங்கள் என்று மற்றொரு கையை நீட்டினார். கடைக்காரர் அதிர்ந்து போனார். தன் வாழ்நாளில் இப்படி ஒருவரை பார்த்ததில்லையே என்று நெகிழ்ந்து, அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் என்று கண்ணீரோடு அவருடைய கரங்களை பற்றி மன்னிப்பு கேட்டார். பின்பு அந்த விடுதி பிள்ளைகளுக்காக நிதி எடுத்து கொடுத்தார். தவறு செய்வது மனித இயல்பு, மன்னிப்பது தெய்வீக பண்பு. மனிதரும் புனிதமாகலாம் மன்னிப்பதினால். மன்னித்து பார்ப்போம், நமது வாழ்வில் வளம் கூடும். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். எபேசியர் 4:32. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்.